கூட்டணி பலம் இல்லாமல் வந்து அவர்களால் பூத்துலலாம் வந்து சரி செய்ய முடியாது. 4வது வேட்பாளர் அண்ணன் சீமான் என்ன பண்ணுவார்னா, வழக்கமாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறாரு. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உள்ளாட்சியில் பண்ணாங்க. நிறைய இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, கவுன்சிலரோட கணவரோட தம்பி, கவுன்சிலரோட மகன், கவுன்சிலரோட மாமனார், இவங்க தான் வந்து அரசியல் பண்ணுறாங்க. இது நீங்கள் சொல்லுங்கள், இது உண்மையிலே வந்து பெண் விடுதலை நோக்கி இது பயணம் பண்ணுற மாதிரி இருக்கா ரிசல்ட்னா? இல்லை. அதாவது அடிப்படையில் அவங்க ஆணோ பெண்ணோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கான்றதான் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், பாலினத்தின் மூலமாக கொண்டு வந்தோம். அதுவும் எடுத்துன்னு போயிட்டு 50% வச்சிட்டோம் ஒரே நேரத்தில் உள்ளாட்சியில். அது இன்னும் மேபி படிப்படியாக பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு சென்னை மேயர் பிரியா, ஒரு பெண்ணு பட்டியலில் எல்லாம் கொடுத்தீங்க. சென்னை மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, உங்கள் மேயர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக சைதை துரைசாமியோட ஒப்பிடுவாங்க, மா சுப்பிரமணியனோட ஒப்பிடுவாங்க, ஐயா மு.க. ஸ்டாலினோட ஒப்பிடுவாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது மேயரோட செயல்பாடு சரியில்லைன்றதான் பிரதானமான ஒரு பேச்சாக இருக்கும். உண்மை நிலவரம் இதுதான். இப்போ மழை